அனைவருக்கும் வணக்கம். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஏன் அதிமுக போட்டி போடலன்னு எல்லாம் சுற்றி உட்காந்து இந்த டிவியில் 4 பேர் 5 பேர் உட்காந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு கும்பி அடிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கான பதில் இது. அதாவது ஆள்பலம், படைபலம், அதிகார பலம் இதெல்லாம் ஆளுங்கட்சிக்கு இருக்குது. தெரிஞ்சே நம்ம போய் வரக்கணத்தில் குதிக்க முடியாது. தண்ணி இருக்கிற இடத்துல குதிச்சா கூட பரவாயில்ல. அதனால தான் நம்ம இதில் இந்த டைம் கலந்துக்கல. அப்புறம் ஆடு நனையுதுன்னு ஓனாய் எல்லாம் அழுத கதையாக எல்லோரும் நாங்கள் எங்கள் கட்சியோட சூழ்நிலை எல்லாம் கருதி எப்படி எந்த நேரத்தில் என்ன பண்ணுமோ நாங்கள் பண்ணிக்கிறோம். அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் போட்டி போடல கதறி கண்ணீர் விட்டு எழுதுறீங்க. அது ஏன்னா பாமக அதில் ஸ்ட்ராங்காக இருக்குது விக்கிரவாண்டி ஏரியாவில். அதனால் ஏதாவது பாமக சப்போஸ் ஜெயிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு வீக்காக போயிடும். இப்போ தான் 40க்கு 40 நாங்கள் ஜெயிச்சுன்னு தம்பட்டம் அடிச்சிட்ருக்கோம். இந்த டைமில் இதில் தோத்துட்டோம்னா கேவலமாக போயிருமேன்னு அந்த பயம். எங்கடா இவங்க 2 பேர் நின்று ஓட்ட பிரிச்சா நம்ம ஈஸியாக ஜெயிச்சுக்கலாம் மும்முனை போட்டியாக இருந்தால் அப்படின்னு நினச்சிங்க. அதுக்கு பேரிடியாக நாங்கள் போட்டி போடலன்னு சொன்னது உங்களுக்கு பேரிடியாக இறங்கிடுச்சு. அப்புறம் RS பாரதி ஐயா காலையில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் தான் அமைதியாக நடந்ததுன்னு. அதுக்கு காரணம் எங்களுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் தான் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் பூத்தில் சரி அமைதியாக இருந்தோம். இதே நீங்களாக இருந்தால் பிரச்சனை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் பிரச்சனை பண்ண மாட்டோம். இன்றைக்கி எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீதி, நேர்மை, அமைதி இதுதான். அதே போல் இந்த டிவி விவாதத்தில் எடப்பாடியார் எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் அடிக்கடி இந்த மாதிரி நிறையா தோத்துட்டார் எலெக்ஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. இப்போ ஏன் திமுக 10 வருஷம் எதிர்கட்சியில் தானே இருந்தாங்க. அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்குறதில்ல. அதெல்லாம் விட மொத்தத்தில் இவங்களுக்கு எல்லாம் ஒரு மனதில் என்ன ஒரு வக்கர புத்தினா, ஒரு சாதாரண மனுஷன், எடப்பாடியார் இல்லை யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் சாதாரண மனுஷன் ஒரு அதிகபட்ச அதிகார இடத்துக்கு அரசியலில் போகக்கூடாது. அந்த அதிகாரத்தில் இருக்காங்க பாருங்கள், அதிகார பின்பலத்தோட அவங்க மட்டும்தான் அரசியல் இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கோஷம் போடணும், கொடி பிடிக்கணும். மற்றபடி நம்ம யாரும் அந்த அந்த அதிகார உச்சபட்ச அதிகார இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. இதுதான் ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்க மாட்டேருக்குது. அதனால தான் இவரவே டார்கெட் பண்ணி எல்லாம் பேசுகிறது. ஏன் ஒரு மனுஷன் யாருமே அதிகபட்ச அதிகார இதுக்கு போகக்கூடாதா? எல்லாம் அவங்களே தான் இருக்கணுமா? ஒற்றுமை இல்லை, கட்சி ஒற்றுமை இல்லை, 4ஆவது செதஞ்சு போச்சுங்கிறாங்க. எங்கே இப்போ 4ஆவது செதஞ்சில் நான் மிச்சம் 3 பேர் என்ன வாக்கு வங்கி, அவங்களால என்ன பாதிப்பு? சரி, அவங்கள சேர்த்துனா ஜெயிச்சிருமா கட்சி? அதுக்கு யாராவது உறுதிமொழி தர முடியுமா? மொத்தத்தில் அதிமுக ஒழிக்கணும். அதுக்கு எந்த வகையில் ஏதாவது யோசித்து ஏதாவது தினம் புதுசாக ஒரு கதையை கிளப்பணும். பத்தாவதுக்கு இந்த மீடியாலாம் இதே வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க. மீடியாவில் யாரையாவது போய் பேட்டி எடுக்க வேண்டியது, அவங்க ஏதாவது சொன்னால் அதை அவங்களுக்கு ஒரு சுட செய்தி வேணும்ட்டு எடுத்து போட்டு தாளிக்கிறது. இதுதான் நடக்குது. மொத்தத்தில் அதிமுக ஒழிக்கணும். அது கனவுளோடு நடக்காது. வணக்கம்.